சுவிட்சர்லாந்தில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் பலியாகி இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் பார்த்து வருகிறோம். புத்தாண்டு கொண்டாட்டம் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் நடந்த கொண்டாட்டத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 40 பேர் பலியாகி இருப்பதாகவும் அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வினோதினி. வினோதினி, வணக்கம். இந்த தீ விபத்து குறித்தும் இதன் பின்னணி குறித்தும் முழுமையாக பதிவு பண்ணுங்க. இதனுடைய பாதிப்பின் தீவிரம் என்ன? வணக்கம். உலகம் முழுவதும் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிரான்ஸ் மோன்டானா நகரில் அமைந்துள்ள ஒரு பாரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்து குறைந்தபட்சம் 40 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 100 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்குமோ என்ற அச்சம் எழுந்தது. ஆனால் இது தீவிரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை, தீ விபத்தாகவே இருக்கும் என கருதுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் கிட்டத்தட்ட 150 பேர் அந்த இடத்தில் இருந்துள்ளனர். இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட நிலையில் அதனால் கூட விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் யூகிக்கின்றன. கிரான்ஸ் மோன்டானா நகரில் உள்ள மருத்துவமனைகள் தீக்காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிகின்றன. சம்பவத்தை தொடர்ந்து பாரிலிருந்து மிகப்பெரிய அளவில் புகை வெளியேறி தீப்பற்றி எரியும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் அவர்களின் உடல்கள் விரைவில் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்யவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நன்றி வினோதினி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.